அன்பு கண்மணி ஜோடி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு வந்துட்டு கண்மணி கிட்ட சொல்றாங்க, 2000 பேருக்கு சமைச்சு குடுக்கணும். அதுவும் அம்மா செஞ்ச சாப்பாடு மாதிரி இருக்கணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எதுக்கு இந்த ஆர்டர் எடுத்தேனே தெரியலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கு போய் வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதான் நெறைய லேடீஸ் நல்லா சமைக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்ணி, அவங்கள நல்லா சமைக்கிறவங்க யாரோ அவங்க மூலமா இந்த ஆர்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி குடுத்துறலாம் அப்படின்னு கண்மணி சொன்னதும், சூப்பர் ஐடியா கண்மணி அப்படின்னு அன்பு அப்ரிஷியேட் பண்றாங்க. அன்பு பாட்டி கிட்ட போயிட்டு இந்த ஐடியாவ சொல்றாங்க. இல்ல, இல்ல இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. அதனால இந்த ஆர்டர நம்ம எடுத்துருக்கவே கூடாது. எங்ககிட்ட கேட்காம தப்பான முடிவு எடுத்துட்ட அப்படின்னு பாட்டி வந்து அன்புவ திட்டுறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "இல்ல பாட்டி கண்டிப்பா இந்த ஆர்டர நம்ம நல்லபடியா முடிச்சு குடுத்துறலாம். நீங்க கவலைப்படாதீங்க" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "இங்க பாரு, இந்த ஆர்டர நீ நல்லா பண்ணி குடுக்கலன்னா, ராஜேஸ்வரி கிளவுட் கிட்சனுக்கு தான் கெட்ட பேரு. அதுக்காக தான் நான் சொல்றேன். இந்த ஆர்டர நீ எடுத்துக்கவே கூடாது." அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்பு இருந்துட்டு, "இல்ல பாட்டி எனக்கு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பா இந்த ஆர்டர நல்லபடியா முடிச்சு குடுத்துறலாம்" அப்படின்னு அன்பு சொன்னதும், பாட்டி இருந்துட்டு, "இங்க பாரு இந்த ஆர்டர நீ நல்லபடியா முடிச்சு குடுக்கலாம்னு நெனச்சுக்கோ. அடுத்து இந்த ஆஃபீஸ்க்கும் உனக்கும் சம்மந்தமே இல்ல. இந்த ஆஃபீஸ்க்கு நீ வரவே கூடாது அப்படின்னு நீ இந்த இதுல எழுதி குடு" அப்படின்னு பாட்டி கேட்கறாங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "எனக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. கண்டிப்பா இந்த ஆர்டர நல்லபடியா முடிச்சு குடுப்பேன். அப்படி நான் முடிச்சு குடுக்கலன்னா, கண்டிப்பா இந்த ஆஃபீஸ் பக்கமும், இந்த ஆஃபீஸோட பொறுப்பு எதுவும் எனக்கு வேண்டவே வேண்டாம்" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "சரி, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ" அப்படி சொல்லிட்டு பாட்டியும் பெர்மிஷன் குடுத்துடுறாங்க. அன்பு கண்மணி கிட்ட சொல்றாங்க. கண்மணி இந்த ஐடியாவ பாட்டிகிட்ட சொன்னதும், பாட்டி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னு அன்பு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த இது மட்டும் நம்ம சரியா பண்ணல. அப்புறம் நமக்கு கிளவுட் கிச்சனுக்கு தான் கெட்ட பேரு. அப்படி ஏதாவது எனக்கு கெட்ட பேரு உண்டாக்குற மாரி பண்ண, அப்புறம் இங்க இந்த ஆஃபீஸ்லயே உனக்கு இடம் இல்ல அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு அன்பு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "இதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா நம்ம இந்த ஆர்டர நல்லபடியா முடிச்சு காட்டலாம்" அப்படின்னு நெறைய லேடீஸ இன்டர்வியூ பண்றாங்க. அவங்க எப்படி சமையல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி அந்த சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வர வைக்கிறாங்க. இங்க அன்புவும் கண்மணியும் சேர்ந்து கொஞ்சம் பேர செலக்ட் பண்ணிடுறாங்க அதுல. அவங்க மூலமா 2000 பேருக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர் நல்லபடியா முடிக்கணும் அப்படின்னு கண்மணி ஒரு பக்கம் சாமிய வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.